ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்டாக்கினஸ் சேனல். இன்னைக்கு வீடியோவில் எந்த புக்கை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, த எனர்ஜி ஆஃப் மணி. இந்த புக்கோட ஆத்தர் மரியா நெமத். எனர்ஜி அப்படிங்கிற ஒரு சொல்ல கேட்டோன்னே எனக்கு ஞாபகத்தில் வர்றது, இந்த உலகமே ஏதோ ஒரு எனர்ஜியால் தான் இயங்கிக்கிட்டு இருக்குன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்மளை சுற்றியும் ஒரு எனர்ஜி இருந்துக்கிட்டே தாங்க இருக்குது. இந்த புக்கில் மணி எனர்ஜி பற்றி ஆத்தர் மரியா என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை பற்றி உங்ககிட்ட சொல்கிறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். கேட்குறதுக்கு நீங்களும் ஆர்வமாக இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த உலகத்தில் டெய்லி ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற மக்கள் அதிகம். இந்த சம்பாதிச்ச காசை யார் சரியான முறையில் செலவு பண்ணுறாங்க? எத்தனை பேருக்கு சம்பாதிச்ச காசை சரியான முறையில் சேமிக்க தெரிஞ்சிருக்கு சொல்லுங்கள் பார்ப்போம். அது ஒரு கொஷின் மார்க் தான். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நிறைய பேர் சேமித்து வைக்கிற காசு குட்டி போடுறதில்ல. என்னது, காசு குட்டி போடுமா? எங்கே போடும், எப்படி போடும், எத்தனை போடும் அப்படின்லாம் கேட்டுறாதீங்க. இது ஒரு பெரிய டாபிக். அதை பற்றி பேசணும் அப்படின்னா அதுக்கு நான் தனியாக ஒரு வீடியோ தான் போடணும். இப்போதைக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணும் அப்படின்னா, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் உங்கள் எல்லாருக்கும் தெரியும்ல, கூட்டு வட்டி. எல்லாருக்குமே நிறைய கனவுகள் இருக்கும். நம்மளோட எல்லா கனவுகளையுமே பணம் சம்மந்தப்பட்டிருக்கும். எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு ட்ரிப்புக்கு போகணுன்னு நினைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு ட்ரெயினுக்கு டிக்கெட் புக் பண்ணணுன்னா கூட நமக்கு பணம் தேவைப்படுது. கனவு கண்டுட்டா மட்டும் போகாது, அதுக்கான முயற்சியும் நம்ம பண்ணணும் இல்லையா? இந்த வீடியோவில் நான் பணத்தை பற்றி பேசுறதுனால உங்ககிட்ட சில கொஷின்ஸ் மட்டும் கேட்குறேன். ஆக்சுவலாக பணம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு யார் சொன்னது? அம்மாவா, அப்பாவா, ஃப்ரெண்ட்ஸா, இல்லை வேறு யார் சொல்லியிருப்பாங்க? ஏன் இந்த கொஷினை கேட்குறேன்னா, நமக்கு சின்ன வயசுலேருந்தே நம்ம பண்ணுற நல்ல விஷயங்களாகட்டும் சரி, தீய விஷயங்களாகட்டும் சரி, நம்ம அப்பா அம்மா கிட்டேருந்து தான் கற்றுக்க முடியும். எப்படி பேசணும், எப்படி பழகணும் அப்படிங்கிறதெல்லாம். ஸோ பணம்னா ரொம்ப முக்கியம் இல்லையா அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம அப்பா அம்மா கிட்டேருந்து மட்டும் தான் கற்றுக்கிட்டு இருக்க முடியும். அப்பா கிட்ட ஒரு ₹100 செலவுக்கு கொடுங்கப்பா அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஒரு 4 கேள்வி கேட்பார். கேட்டு முடிச்சதுக்கப்புறம் ₹50 கையில் கொடுப்பார். அந்த ₹50 அம்மா என்னெல்லாம் செலவு பண்ண சொல்லு அப்படின்னு நம்மளை கணக்கு கேட்பாங்க. ஸோ நம்ம எப்படி சம்பாதிக்கணும், எப்படி செலவு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நமக்கே தெரியாத நம்மளோட அப்பா அம்மா ஒரு பெரிய இம்பேக்ட் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. சின்ன வயசில் அப்பா அம்மா பேச்சை தட்டவே முடியாது. ஆனால் இப்போ நம்ம ஃபினான்ஷியலாக ஃப்ரீடம் ஆகிட்டோம். நம்ம லைஃப்பில் என்ன நடக்கணும்னு மாற்றிக்கிற உரிமை நம்மக்கிட்ட வந்துடுச்சு. ஸோ நம்ம கனவு ட்ரூ ஆகணும் அப்படின்னா மணி வேணும். மணி வேணும்னா நமக்கும் பணத்துக்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை உண்டாக்கணும். லைஃப்பில் மணி, ஒர்க் அண்ட் டைம் இது மூணுத்தையும் ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ண கற்றுக்கணும். இந்த புக்கோட சம்மரியில் இதை பற்றி ஒரு ஷார்ட் நோட் சொல்லியிருக்காங்க, வாங்க பார்க்கலாம். வை மணி இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலாக நம்ம மைண்டில் இவங்கள மாதிரி வாழணும், அவங்கள மாதிரி வாழணும், அவனை போல் நம்மளால் ஏன் வாழ முடியல அப்படின்லாம் நினைக்கிறோமே தவிர, நாம் எப்படி ட்ரூவாக ரியலாக செல்ஃபாக இருக்கணும் அப்படின்னு யோசிக்காமல் விட்டுடுறோம். இதே போல தான் மணி விஷயத்துலையும் அடுத்தவங்க நமக்கு சொல்லிக் கொடுத்த முறையை பற்றி மட்டுமே தான் யோசிக்கிறோமே தவிர, நமக்கு மணியை பற்றின இருக்க ஐடியாவை எப்பயுமே பெருசாக நம்ம யோசிச்சதே கிடையாது. ஏன் யோசிக்கிறது இல்லைன்னா, நம்ம சின்ன வயசுலேருந்து பார்த்து வளர்ந்த விஷயங்கள் அப்படி. தப்பே இல்லை, நமக்கு என்ன தெரியுதோ அதை தானே நாம் பண்ண முடியும். இப்போ நம்ம கொஞ்சம் மாற்றி யோசிக்கலாம். அதாவது ஃபஸ்ட்டு நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஐ மீன் செல்ஃபாக நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் நமக்கும் மணிக்கும் உள்ள கனெக்ஷன் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். மணி எனர்ஜியை வச்சு ஒரு கோல் செட் பண்ண முடியும். அந்த கோலை நோக்கி நம்மளால் பயணிக்க முடியும். அதுக்கு மணி எனர்ஜி நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். செல்ஃபாக யாருன்னு தெரிஞ்சுக்க உங்களை பார்த்து செல்ஃபாக சில கொஷின்ஸ்லாம் கேட்டுக்கோங்க. ஹூ வி பிரிட்டன் வி ஆர். நம்ம யார் போல் நடிக்கிறோம்? பணம் விஷயத்தில் நீங்கள் ஜெயிச்சிட்டாலும் யார்கிட்டையும் ஷேர் பண்ணாமல் இருக்கீங்களா? இல்லை கடனில் மூழ்கியே இருந்தாலும் இல்லை நான் செல்வ செழிப்போடு ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படின்னு நடிக்கிறீங்களா? ஹூ வி ஃபியர் வி ஆர். யாருன்னு நம்ம பயப்படுறோம். அதாவது பணம் சம்மந்தமாக லைஃப்பில் எந்த விஷயமுமே வரல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க? பணம் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு இன்சிடெண்ட்டை நீங்கள் மறக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அது என்னவா இருக்கும்? நீங்கள் ப்ரௌடாக ஃபீல் பண்ணவே முடியாத பணம் சம்மந்தப்பட்ட விஷயம் ஏதாவது உங்கள் லைஃப்பில் இருக்கா? இப்போ நீங்கள் வாழற லைஃப் போதுமானது, அதுக்கு நீங்கள் தகுதியானவங்க தான் அப்படின்னு ஏன் நினச்சிக்கிறீங்க? ஃபைனல் கொஷின், ஹூ வி ரியலி ஆர். உண்மையாகவே நம்ம யார்? நீங்கள் உங்கள் லைஃப்பில் யாரையாவது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறீங்களா? இல்லை உங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய விஷயம் என்ன? இந்த கேள்விகளுக்கெல்லாம் நீங்கள் பதில் கண்டுபிடிச்சாலே செல்ஃபை பற்றியும் தெரிஞ்சுக்க முடியும், பணத்தை பற்றி உங்களுக்கு இருக்க ஐடியாவை பற்றியும் கொஞ்சம் தெரிஞ்சுக்க முடியும். நெக்ஸ்ட் டாபிக், ஸ்டாண்டர்ட் ஆஃப் இன்டெகிரிட்டி. தமிழில் நேர்மை குணம் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு இருக்க குவாலிட்டியை குறிக்கிறது அது. அது லாயல்ட்டியாக இருக்கலாம், ரெஸ்பெக்டாக இருக்கலாம், கன்சிஸ்டன்ஸாக இருக்கலாம், இன்டெலிஜென்ட்டாக இருக்கலாம், இல்லை நம்மளோட ஸ்ட்ரென்த்தாக கூட இருக்கலாம். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். சம்டைம்ஸ் நான் மேலே சொன்ன குணங்கள் எல்லாமே மற்றவங்க கிட்ட பார்த்து நம்ம ரொம்ப அட்மையர் ஆகும். ஆனால் ஒரு விஷயத்த கவனிக்க தவறிடுவோம். இதே குணங்கள் நமக்குள்ளேயும் இருக்கும். அதை நம்ம ஒரு பெரிய விஷயமாகவே எடுத்துக்க மாட்டோம்.
இன்டெகிரிட்டி நம்மள ஒரு முழு மனுஷனாக மாற்றும். அதாவது நேர்மை குணம். நீங்கள் நேர்மையாக இருக்க கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம அடையணும்னு இருக்க இலக்கை தடைகள் இல்லாமல் ஈஸியாக அடைய முடியும்னு சொல்லி இந்த புக்கோட ஆத்தர் மரியா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு லைஃப் இன்டென்ஷன், வாழ்க்கையின் நோக்கம். அதாவது நம்ம போன டாப்பிக்கை வந்து ஸ்டாண்டர்ட் ஆஃப் இன்டெகிரிட்டின்னு பார்த்தோம். வாழ்க்கையோட நோக்கத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக உதவுறதுக்கு தான் ஸ்டாண்டர்ட் ஆஃப் இன்டெகிரிட்டி. ஆனால் லைஃப் இன்டென்ஷன் அப்படிங்கிறது வாழ்க்கையோட நோக்கத்தை பற்றி மட்டுமே சொல்கிறது. என்ன கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுதா? எனக்கும் புக்கு படிக்கும்போது அப்படி தான் இருந்துச்சு. படிக்க படிக்க கொஞ்சோண்டு புரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. அதை வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வாங்க. லைஃப்பில் நமக்கு ஒரு பர்பஸ் இருக்குது அப்படின்னாலே அது வாழ்க்கையில் நமக்கு இருக்க நோக்கத்தை வச்சு மட்டும்தான் இருக்கும். லைஃப்பில் இன்டென்ஷன் ஒன்று இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கையை முழுமையாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ முடியும் அப்படின்னு சொல்லி ஆத்தர் மரியா சொல்லியிருக்காங்க. உங்கள் லைஃபோட இன்டென்ஷன் தான் என்ன? சக்ஸஸ்ஃபுல் ஆண்டர்ப்ரனராக இருக்கிறதா, இல்லை நல்லா படிக்கணுமா, இல்லை க்ரியேட்டிவாக இருக்கிறதா, இல்லை நல்ல தோழியாக இருக்கணுமா, இல்லை ஜாலியாக ஊரை சுற்றுறதா, இல்லை நல்ல அப்பா அம்மாவாக இருக்கிறதா, இல்லை அப்பா அம்மா சொல் பேச்சு கேட்டு நடக்கிற குழந்தையாக இருக்கிறதா, இல்லை நம்மளை சுற்றி இருக்கிறவங்க கிட்டலாம் அன்பாக பழகிறதா. இப்போ நான் சொன்னது எல்லாமே கொஞ்சம் தான். இதே மாதிரி நம்ம லைஃப்பில் நிறைய நோக்கங்கள் ஆட் பண்ணிக்கிட்டே போகலாம். நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, பணம் மட்டும் உலகம் இல்லை. ஆனால் உங்கள் லைஃப்பில் இருக்க இன்டென்ஷனை நிறைவேற்றுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது மணி எனர்ஜி மட்டும்தான். ஃபார் எக்ஸாம்பிள், நான் நல்லா படிக்கணும் அப்படின்னா காசு செலவு பண்ணி நல்ல காலேஜில் அட்மிஷன் வாங்கணும். நான் நல்ல சக்ஸஸ்ஃபுல் ஆண்டர்ப்ரனராக ஆகணும் அப்படின்னா பிஸ்னஸ்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஜாலியாக ஊர் சுற்றணும் அப்படின்னா கொஞ்சம் காசு செலவாக தான் செய்யும். ஸோ நம்மளோட இன்டென்ஷனை நிறைவேற்றணும் அப்படின்னா மணி எனர்ஜியை நம்ம புரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். கோல் ஃபோக்கஸ் யுவர்ஸ் அண்ட் யுவர் மணி. நமக்கு லைஃப்பில் சில கோல்ஸை ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த கோல் வந்து உங்கள் மணி எனர்ஜியை ஃபோக்கஸ் பண்ணணும். உங்களுக்கு ஒரு ஃபுல்ஃபில்னஸை தரும். எனர்ஜியை ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி உங்களால் ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ண முடியல அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஸ்டாண்டர்ட் ஆஃப் இன்டெகிரிட்டியும் உங்களால் அடைய முடியாது, லைஃப் இன்டென்ஷனையும் உங்களால் அடைய முடியாது. நம்ம செலவு பண்ணுற பணம் நம்மளோட லைஃபோட கோலை அடையிறதுக்கு ஹெல்ப் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஏதோ தப்பான வழியில் போயிட்டுருக்கீங்க, தப்பான டைரெக்ஷனில் போயிட்டுருக்கீங்கன்னு அர்த்தம். எக்ஸாம்பிள், நான் ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட சேமிப்பு ஆகட்டும் இல்லை செலவு ஆகட்டும் அந்த கோலை நோக்கி மட்டுமே தான் இருக்கணுமே தவிர வீடு கட்டுறதுக்கு முன்னாடியே வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் டெய்லி ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ணுற பர்சனாக இருக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு வீடு கட்டுறதுக்கான கோலை ஃபிக்ஸ் பண்ணி அந்த கோலை ஃபுல்ஃபில் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பிஸி ஈஸியாக சாய்ஸ். நம்மளில் நிறைய பேரை பார்த்துருக்கோம், நான் பிஸியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் நம்மளே கூட சில சமயத்தில் சாரிப்பா கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். உண்மையாகவே நாமெல்லாம் பிஸியாக தான் இருந்தோமா அப்படின்னு கொஞ்சம் யோசித்து பார்த்தா லைட்டாக இல்லை தான். மரியா என்ன சொல்கிறாங்கன்னா இது ஒரு ரைவன் பிஹேவியர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ப்ரியாரிட்டி, இம்பார்ட்டன்ட் இதெல்லாம் பொறுத்து தான் நம்ம பண்ணுற பிஸி ட்ராமா எல்லாமே. டைம்ஸ் நமக்குள்ளே இருக்க கவலை, பயம், ஓவர் திங்கிங் இதிலிருந்தெல்லாம் எஸ்கேப் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பிஸியாகவே வச்சுப்போம். இந்த விஷயத்துக்கெலாம் நம்ம ரொம்ப அடிக்ட் ஆகிடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், கேட்டுக்கிட்டே நிறைய வேலை செய்வோம். அப்படி வேலை செய்யும் போது நம்மளால் ஓவர் திங்க் பண்ணவே முடியாது. வேலையாக இருக்கும்போது நல்லா நிம்மதியான தூக்கம் வரும். தூக்கத்தில் எல்லா கவலையுமே மறந்துடுவோம். அவுட்டிங் போகணுன்னு ஆசைப்படுவோம். ஹோட்டலில் போயிட்டு நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட்டு டேஸ்ட் பண்ணணுன்னு ஆசைப்படுவோம். ஷாப்பிங் பண்ணணும்னு முடிவு பண்ணிவிட்டு அட்லீஸ்ட் ஆன்லைன்லையாவது ஷாப்பிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இறங்கிடுவோம். இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணி நம்மளோட கவலை, பயம், ஓவர் திங்கிங்கில் இருந்தெல்லாம் ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம வெளியே வந்துடுவோம். ஆனால் என்ன ஆகும்னா நெக்ஸ்ட் டே நம்ம குக் பண்ண போகும்போது நம்மளோட பேக்ரவுண்டில் ஒரு மியூசிக் இல்லை அப்படின்னா நமக்கு சமைக்கவே தோணாது. இது பேர் தான் அடிக்ஷன். இப்படி சில மக்கள் இருக்கிறாங்க அப்படின்னா இன்னும் சில மக்கள் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, கேம்லிங் விளையாடுவாங்க, லாட்ரி டிக்கெட் வாங்கி வச்சு பார்த்துட்ருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாமே ஹை ரிஸ்க்காக இருக்கும். இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப்லாம் சம்மந்தமே இல்லாத விஷயத்த பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்படிலாம் பண்ணும்போது அவங்களோட பர்சனல் லைஃப்பில் இருக்க ப்ராப்ளம், ஓவர் திங்கிங், பயம் எல்லாத்தையும் மறந்துடுறாங்க. சிலர் ஒர்க்கஹாலிக் ஆகிடுவாங்க. எந்நேரமும் வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. வீடு க்ளீனாகவே இருக்கும், ஆனால் மறுபடியும் க்ளீன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களோட வேலை எல்லாமே முடிஞ்சிட்ருக்கும், இருந்தாலும் மற்றவங்களோட வேலையெல்லாம் இழுத்து போட்டு செய்வாங்க. அவங்களோட ஹெல்த்தை அவங்க கவனிச்சிக்கவே மாட்டாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எவ்வளோ சம்பாதிச்சாலும் அதில் ஒரு 80% எடுத்துகிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் கொடுத்துட வேண்டியது தான். வேலைன்னு தேவைக்கு அதிகமாக சம்பாதிச்சுட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால் அந்த பணத்தை பீஸ்ஃபுல்லாக செலவு பண்ணவே முடியாது. இதில் 4 முக்கியமான விஷயத்தை பற்றி சொல்லியிருக்கேன். என்னென்னு ஒரே ஒரு சின்ன ரீகேப் மட்டும் பார்த்துலாம் வாங்க. செப்பரேட்டிங் கோல் அண்ட் டாஸ்க் இஸ் த இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் இன் மணி மேனேஜ்மெண்ட். அதாவது கோல் அப்படிங்கிறது வேறு, டாஸ்க் அப்படிங்கிறது வேறு. டாஸ்க் அப்படின்னா சின்ன சின்ன வேலைகள் எல்லாம் பண்ணுறது. இந்த சின்ன சின்ன வேலைகள்லாம் கம்ப்ளீட் பண்ணும்போது கோல் ஆட்டோமேட்டிக்காக கம்ப்ளீட் ஆகும். நம்மளோட கோல் வந்து எப்பயுமே ஹாப்பியாக இருக்கணும். நம்மளோட கோல் எப்பயுமே
ரொம்ப நிறையலாம் வச்சுக்கூடாது. 1 இல்லை 2 வருஷத்துக்கு. அப்போ தான் ஃபோக்கஸாக இருக்க முடியும். நிறைய கோல் வச்சுட்டோம் அப்படின்னா நிறைய செலவாகும். ஐடென்டி யுவர் ஸ்டாண்டர்ட் இன்டெகிரிட்டி. நம்ம இன்டெகிரிட்டி என்னன்னு ஃபைண்ட் பண்ணி நம்மளோட நல்ல குணங்களை கண்டுபிடிச்சி நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்தணும். அது ஒரு பாசிட்டிவிட்டியும் கொடுக்கும் அண்ட் ஒரு கான்ஃபிடென்ட்டையும் நமக்கு கொடுக்கும். பாசிட்டிவிட்டி, கான்ஃபிடென்ட் இதெல்லாம் தாண்டி பணத்தை சரியான முறையில் பயன்படுத்துறதுக்கு ஒரு ஐடியாவும் நமக்கு கொடுக்கும். கமிட் டு கீப் ப்ராமிசிங். அதாவது நம்ம ஒரு வாக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா அதை கண்டிப்பாக காப்பாற்றியே ஆகணும். சின்ன சின்ன வேலைக்கெல்லாம் கமிட்மெண்ட் கொடுத்துட்டு இதுக்கெல்லாம் போகணுமா அப்படின்னு யோசிக்காமல் கண்டிப்பாக அதை போய் ஃபுல்ஃபில் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா மணி எனர்ஜி கரெக்டாக வச்சுக்க முடியும்னு அர்த்தம். 4th பாயிண்ட், நோ வேர் யுவர் எனர்ஜி லீக்ஸ். அதாவது நம்ம எங்கெல்லாம் வீணாக செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறத நோட் பண்ணாலே ஓரளவுக்கு மணி எனர்ஜியோட வேவ் லென்த்துக்கு செட் ஆகிடும். அதை கண்டுபிடிக்கவே முடியல அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு டைரி போட்டு கூட எழுதி வச்சுக்கலாம். என்னெல்லாம் நம்ம அன்வான்டாக இன்றைக்கி செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்றது. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த அன்வான்ட் செலவெல்லாம் நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா நம்ம லைஃப்பில் பெரிய சேஞ்சஸே நடக்கும். உங்களோட செல்ஃப் பற்றின புரிதல் என்ன, மணி எனர்ஜியோட புரிதல் என்ன அப்படிங்கிறத பற்றி மரியா நமித் சொன்னதை நான் ஓரளவுக்கு கவர் பண்ணிட்டேன் அப்படின்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டாக்கினஸ் சேனல்.